எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். தைலாபுரம் அணி பல சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சம்பவத்துல சில முக்கியமான சம்பவங்களை தான் நான் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரியர்களுக்கும் சொல்ல விமல் வர்மன் வந்திருக்கேன். குறிப்பா 3 விஷயமா இந்த விஷயத்தை பிரிக்கலாம். முதல் விஷயம், பாஜகவுடைய கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு புறம் தகவல் வெளியாயிருக்கு. இன்னொரு புறம் தமிழக வெற்றி கழகம் ராமதாஸ் அவருடைய தரப்புக்கு பல சீட்டுகளை கொடுப்பதாக சொல்லிட்டு இருக்காங்கன்ற ஒரு செய்தியும் வெளியாயிட்டு இருக்கு. இன்னொரு புறம் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு பல முறை தோல்வி அடைந்த ராமதாஸ் அணி அதற்கு பிற்பாடு சென்னை உயர்நீதிமன்றத்துல பல முறை முயற்சி எடுத்து தோல்வி அடைந்து சென்னை உயர்நீதிமன்றம் தெள்ள தெளிவாக எங்களோட டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபைன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரம் கூட பெரும்பகுதியாக ராமதாஸ் அவருடைய அணியை மிரட்டி விட்டாங்க. அதற்கு பின்னாடி மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரி வெளியே பல பேட்டிகளும் ஒரு தற்கூரி வக்கீல வச்சுக்கிட்டு அவங்க பல பேட்டிகளும் கொடுத்தாங்க. இந்த சம்பவங்கள்லாம் தெரியும். இந்த சம்பவத்தை அடுத்து கடந்த முறையே சென்னை உயர்நீதிமன்றம் தெள்ள தெளிவா சொல்லி அனுப்பிடுச்சு. என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா உரிமையல் நீதிமன்றத்துக்கு போங்க. உரிமையல் நீதிமன்றத்துக்கு போய் யாருக்கு கட்சி யாருக்கு சின்னம் அப்படின்னு நீங்க அங்க முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோடைய பிம்பமாக உரிமையல் நீதிமன்றத்துக்கு நாடி இருந்தாங்க தைலாபுரம் அணி. அதோடைய விஷயமாக நேற்று முதல் விசாரணை நடந்தது சென்னையில. அந்த விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உரிமையல் நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, நீங்க 2 தரப்பும் உங்களுடைய ஆதாரங்களை எடுத்துட்டு வாங்க, நாங்க முடிவு பண்றோம் யாருக்கு சின்னம் யாருக்கு கட்சி, இல்ல கட்சியும் சின்னம் ஒரே ஒருவருக்கா அப்படின்னு நாங்க முடிவு பண்ணி சொல்றோம். வருகின்ற மார்ச் 9ஆம் தேதி இந்த விஷயத்தை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை வெளியே ராமதாஸ் அவருடைய தரப்புல ஒரு தற்கூரி வக்கீல்களா இருக்கிறாங்க. அவங்களாம் சேர்ந்துக்கிட்டு மார்ச் 9ஆம் தேதி அன்புமணி அவருடைய தரப்புக்கு மிகப்பெரிய இடி இறங்க போகுது, எங்களுக்கு தான் சின்னம் எங்களுக்கு தான் கட்சி அப்படின்னு அவங்க ஒரு புறம் பேட்டி கொடுத்துருந்தாங்க. இன்னொரு புறம் பாட்டாளி மக்கள் கட்சியோடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிற அண்ணன் பாலு அவர்கள் தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, இதற்கான எந்த முகாந்திரமும் அவர்களுக்கு கிடையாது. அதனால மார்ச் 9ஆம் தேதி இல்ல, அதற்கு பிற்பாடும் அவங்களால வெற்றி பெற முடியாதுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இது நேற்று நடந்த சுட சுட செய்தி. இதை நம்ம மக்கள் தெரிஞ்சுக்காம இருந்தீங்களா தெரிஞ்சுக்குங்க. சரி, இந்த விஷயத்த ஒத்தி வைப்போம், இது பிறகு பேசுவோம். நம்ம மிக முக்கியமாக கடந்த டிசம்பர் மாசம் நாங்க பொதுக்குழு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துல ஒரு பெரும் காமெடியான விஷயத்த பண்ணியிருந்தாங்க ராமதாஸ் அவருடைய தரப்பு. அந்த விஷயத்துல காந்திமதி அவர்கள் பிரச்சார பீரிங்கி அக்கா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, RSS கைக்குலிகளாக மாறி வரும் அன்போனி அவருடைய தரப்பு, RSS போட்டிருக்கிற பிச்சையால தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பல வேலைகளை பார்த்து விட்டு இருந்தாங்க. அதற்கு பின்னாடி அது மிகப்பெரிய ஒரு சம்பவமா மாறி இருந்தது அன்னைக்கு. ஆனா அன்போனி அவருடைய தரப்பு RSS கைக்குலிகளாக காந்திமதி அவர்கள் மேடையில சொன்னாங்க. இன்னைக்கு எதுக்கு அதே RSS தரப்பு அமித்ஷா அவர்கள் எங்க கிட்ட பேசுறாங்க, எங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க, அத அன்போனி அவர்கள் தான் தடுக்கிறாரு அப்படின்னு ஏன் சமூக வலைதளங்கள்ல மற்றும் பல செய்தி ஊடகங்கள்ல தைலாபுரம் தரப்பு கதறிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் RSS பிடிக்காது இல்ல, RSS கைக்குலிகளா பாத்தீங்கன்னா மாற மாட்டீங்கல்ல, RSS கைக்குலிகளா மாறது உங்களுக்கு பிடிக்காது இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல பாஜக அதற்கான முயற்சி எடுத்தா நீங்க ஏன் பாத்தீங்கன்னா பாஜகவோட பாத்தீங்கன்னா இணங்க பாக்குறீங்க அப்படின்ற பெரும் கேள்வியை முதல்ல வைக்க ஆசைப்படுறேன். அடுத்ததாக திமுக அவங்களுடைய விஷயத்திலிருந்து பின்வாங்கி இவங்களுக்கான கூட்டணி விஷயத்த மொத்தமா முடிச்சு விட்டாங்க. ஏன்னா திமுக இந்த பிரச்சனையோட ஆரம்பத்துல ராமதாஸ் தரப்புக்கு கொஞ்சம் வலிமை இருந்ததை பார்த்து, அவங்கள நம்ம நம்மளுடைய கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கலாம், இவங்களை வச்சு எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை துண்டாடிடலாம், பாட்டாளி மக்கள் கட்சியை 2ஆ 3ஆ உடைச்சு கூட ஏதாவது ஒரு பாத்தீங்கன்னா அனுதாபத்தின் பேர்ல வன்னியோட ஓட்டு வங்கியை பாத்தீங்கன்னா வாங்கிடலாம் அப்படின்ற பெரும் எஜெண்டாவோட திமுக செயல்பட்டுச்சு. அந்த விஷயத்த ஒட்டுமொத்தமாக கடந்த 10 மாசத்துல சுக்குநூறா உடைச்சு விட்டுட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள். இதை பார்த்து பெரும்பகுதியாக ராமதாஸ் ஐயா அவர்கள் இருந்து கோகாமணில இருந்து அப்புறம் சேலம் அருள் நடிகர் அவர்ல இருந்து ஏகப்பட்ட பேர் தொடர்ச்சியாக ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்களை பெரும்பகுதியா விமர்சனம் பண்ணதோடைய விளைவாக என்ன நிலைமை மாறிச்சு அப்படின்னா, பெரும்பகுதியா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வன்னியர்களும் இவர்களை நோக்கி போகாம ஆனா அன்போனி ராமதாஸ் அவருடைய நோக்கி வந்துட்டாங்க. ஏன்னா இதுவரைக்குமே அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் மீது வைக்கப்பட்ட பல வசவுகளுக்கு எல்லாம் எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. எல்லா இடத்துலயுமே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ஒவ்வொரு தொண்டர்கள் கிட்டையும் அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான்,
எந்த விஷயத்தையும் கவலைப்படாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கிட்ட தான் இருக்கு, சின்னமும் நம்ம கிட்ட தான் இருக்கு, நாம தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க இதை மட்டுமே நோக்குங்க. யாரை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா எந்த விமர்சனங்களும் வைக்காதீங்க. அவங்க என்னவோ பேசிட்டு போட்டோம், அதை பற்றிலாம் காதுல வாங்காதீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய கோபம் வந்தா என்ன மனசுல நினைச்சுக்கோங்க, நான் எப்படி வந்து பயணப்படுறேன் அப்படின்ற மனசுல மட்டும் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பேரும் வந்து பாத்தீங்கன்னா பயணப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல முறை பல மேடைகள்ல தொடர்ச்சியா சொல்லிட்டே வந்ததோடைய விளைவாக பெரும்பகுதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் வன்னியர்களும் அண்ணா அன்போனி ராமதாஸுடைய தரப்புக்கு வந்து மிகப்பெரியதாக சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. இன்னொரு புறம் வந்து இவங்க எப்ப பாரு ஏதாவது ஒரு வந்து நோடா ஓட்டு சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நின்று இருக்கிறாங்க. திமுகவும் கூப்பிடல, திமுகவும் அவங்களுடைய கதவை அடைச்சிட்டாங்க. அவங்க 3 சீட்டு கொடுக்கறேன்னு சொல்லி அந்த 3 சீட்டும் உதயசூரியன் தான் நிக்கணும் அப்படின்னு சொன்னதோடைய விளைவாக இந்த விஷயத்த ஜி.கே. மணில இருந்து, அருள்ல இருந்து, காந்திமதியில இருந்து, அப்புறம் வந்து ராமதாசனுடைய பேரமாருங்க முகுந்த் சுகுந்த் வரைக்குமே இதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க விடுதலை சிறுத்தை கட்சி வரைக்குமே போய் பேசினவங்க தான், புரியுதுங்களா? கூட்டணியை அவங்க கிட்ட போய் பேசின விஷயம்லாம் பல விஷயங்களை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். இப்படி அங்க வரைக்குமே போயும் எதுவுமே செயல்படாம உதயசூரியன் நிக்க சொல்லி வந்து இவங்க ஏத்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்த போய் தைலாபுரத்துடைய பெரியவர் மருத்துவர் ஐயா அவர்கள்கிட்ட வந்து போய் சொல்லப்படும் பொழுது அவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, நான் கட்சியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன், சின்னமும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன், எனக்கு தான் கட்சி, எனக்கு தான் சின்னம் அப்படின்னு சொல்றேன். நான் போய் எப்படி வந்து உதயசூரியன் நிப்பேன் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வச்சு உதயசூரியன்ல எந்த காலத்திலும் நம்ம நிக்க கூடாது, நம்ம நின்னா மாம்பழத்துல தான் நிற்கும், பாட்டாளி மக்கள் கட்சி நம்மளுது, இது எந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை வந்து பாத்தீங்கன்னா முழு மனதோட வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்துட்டு இருக்கிறார். கோகாமணி அவர்கள்கிட்டையும், அருள் அவர்கள்கிட்டையும், காந்திமதி அவர்கள்கிட்டையும், அப்புறம் பலர் முயற்சி எடுத்தும் கூட அந்த முடிவுல இருந்து பின்வாங்காதோடைய விளைவாகத்தான் கடந்த ஒரு 20 நாட்களாக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போறது, சென்னை உயர் நீதிமன்றத்துல போய் அசிங்கப்பட்டது, தற்பொழுது உரிமையியல் நீதிமன்றம் வரைக்கும் போனது எல்லாமே காரணம் என்னன்னா தைலாபுரத்துடைய பெரியவர் ஐயா அவர்கள் வந்து எடுத்த முடிவு தான், புரியுதுங்களா? நான் எந்த காலத்திலயுமே உதயசூரியன் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதோடைய விளைவாகத்தான் இந்த விஷயங்கள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க தைலாபுரம் தரப்பு வந்து பெரும்பகுதியா திமுகவோட போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்துலதான் அதற்கு அடுத்த ஆப்ஷனாக விஜயோடைய கட்சியை வந்து பாத்தீங்கன்னா முன்மொழிஞ்சிருக்காங்க. விஜயோட வந்து ஒருவேளை மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி போனார்னா 40 வருட கால மிகப்பெரிய இந்த அரசியல்வாதியாக இருந்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இதை விட ஒரு பெரும் கேவலம் எதுவுமே இருக்காது, புரியுதுங்களா? கோகாமணிக்கோ இல்ல வந்து அருளுக்கோ இல்ல வந்து காந்திமதிக்கோ முகுந்தன் சுகுந்தனுக்கோ இன்னும் ஏனைய ஆட்களுக்கோ எந்த ஒரு அசியமும் கிடையாது. ஆனா 40 ஆண்டு காலமாக கலைஞர் முதல் ஜெயலலிதா வரை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் செய்த மருத்துவர் ஐயா அப்படின்னு சொல்லப்படுகின்ற பெரும் பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சுக்குநூறா வந்து பாத்தீங்கன்னா விஜயோட கூட்டணி போச்சுன்னா, அதுவும் இன்னும் சொல்ல போனா நேரடியாக கூத்தாடியோட வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலையும் எந்த மக்களும் போகக்கூடாதுன்னு சொன்ன அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூத்தாடியோட கூட்டணி வச்சார் அப்படின்னா அதை விட வந்து பாத்தீங்கன்னா பெரும் காவலம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காதுன்றது என்னுடைய நிலைப்பாடு. தமிழக வெற்றி கழகத்தோட பேசிட்டு இருக்காங்கன்றதும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவரும் சூசகமாக தைலாபுரத்தை நோக்கி வாகனம் வந்துருச்சு, அந்த வாகனத்துல வந்து ஏற போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா வாகனத்துலதான் வந்து பெரும்பகுதியா தேர்தல் பிரச்சாரங்களை கையில எடுத்திருக்கிறாரு விஜய் அவர்கள். சோ அந்தோடைய மீன் பண்ணி தான் வாகனம் வந்து தைலாபுரம் நோக்கி வருது அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம், புரியுதுங்களா? ஆனா இது மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா அவமானம், வன்னியர்களுக்கும் அவமானம், பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய அவமானம். இதை செய்வாங்கன்னு அப்படின்னா இவங்கெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகம்தான். இதையடுத்து வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தெளிவா வந்து முடிவெடுத்து இவங்களை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள, ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள எடுத்துட்டு வரணுன்ற முயற்சியை வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இங்க தைலாபுரம் தரப்புல இருந்து யாருமே கூட்டணிக்கு கூப்பிடலாம் கூட எங்களுக்கு 5 சீட்டு வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு வேணும், ஒரு சீட்டு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து வேணும், 5+1 எங்களுக்கு கொடுத்தா நாங்க வந்து கூட்டணிக்குள்ள வரோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, 5+1 வந்து கொடுத்துட்டாங்கன்னா கூட அதை வந்து ஜெயிக்கிறதுக்கான வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு வங்கி யார்கிட்ட இருக்கு? யார்கிட்டையும் கிடையாது. தைலாபுரம் சைடு இருக்கிற யார்கிட்டயுமே வந்து சுத்தமா கிடையாதுன்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். அதற்கு பிற்பாடு வந்து 3 சீட்டு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொன்னதும் கூட இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நடந்திருக்கிற உண்மை. ஒருவேளை வந்து ஆல்ரெடி வந்து அன்போனி ராமதாசனுடைய தரப்புக்கு வந்து 18+1 அப்படின்னு சொல்லிட்டாங்க, புரியுதுங்களா? சோ இவங்களுக்கு 5+1ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல 1 கேன்சல் பண்ணிட்டு 5 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா 23 சீட்டா வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக தரப்புல இருந்து 23 சீட்டு நாம வந்து என்டிஏ அலைன்ஸ்குள்ள, ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள நம்ம வாங்கணும். ஒருவேளை 18+ வந்து 5 அப்படின்னு சேர்ந்துச்சு அப்படின்னா
23 எம்எல்ஏ சீட்டுகளை வந்து நம்ம வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த சாத்தியம் வந்து இருக்கும். அப்படியே ஒருவேளை வந்து அன்போனி ராமதாஸ் அவர்கள் ஏத்துக்கிட்டா கூட பெரும்பகுதியா ஜி.கே. மணிக்கோ, அருள் ராமதாஸுக்கோ, காந்திமதிக்கோ, முகுந்தன் சுகுந்தனுக்கோ இவர்களுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து சீட்டு தரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆ உடைஞ்சதுக்கு திமுகவோட பேச்சை கேட்டுட்டு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்தது இவங்க தான். இவங்களை ஒருபோதுமே வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள நம்ம விட்டோம் அப்படின்னா கட்சி வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல இல்லாமலே ஆக்கிடுவாங்கன்றத ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்களும் உணர்ந்திருப்பாரு. அவருக்கும் தெரியும். அவர் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். சீட்டே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே வந்தா கூட சீட்டு வந்து கோகாமணிக்கோ, அருளுக்கோ, இல்ல காந்திமதிக்கோ, முகுந்தன் சுகுந்தன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியை உடைப்பதற்கான வேலையை பார்த்தா யாருக்குமே கொடுக்க கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இது ராமதாஸ் அவர்கள் அடம்பிடிச்சா கூட இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வெளிப்படையா அந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறோம். இவ்வளவு பெரிய சம்பவங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு. இந்த சம்பவங்களை எடுத்துதான் நாமளும் இந்த காணொலியை வந்து நம்ம மக்கள்கிட்ட பேசியிருக்கோம். தெளிவா இருந்துக்குங்க. அவங்க வந்து நம்மளுடைய கூட்டணிக்குள்ள வந்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட போனாலும் சரி, இல்ல உரிமையல் நீதிமன்றத்துல வந்து வருகின்ற மார்ச் 9ஆம் தேதி வந்து மீண்டும் ஒரு முறை விசாரணைக்கு வருது. கட்சி யாருக்கு, சின்ன யாருக்கு அப்படின்னு அப்படியே வந்தாலும் சரி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்கு. இந்த 10 நாட்கள்ல எல்லா விஷயங்களும் நம் மக்களுக்கு தெளிவாயிட போது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரியர்களும் நாம் நிற்க வேண்டிய இடம் அப்படின்றது திமுகவுக்கு எதிரான அணியில தான் இருக்கணும். புரியுங்களா? திமுகவை வன்னியர்கள் வீட்டுக்கு அனுப்பியே தீரணும். கண்டிப்பாக கூப்புல திமுகவை உட்கார வச்சே தீரணும். வன்னியருடைய 10.5% கடந்த 5 வருடங்களாக ஏமாற்றிய திமுகவை நாம வீட்டுக்கு அனுப்பியே தீரணும். திமுகவுக்கு எதிரான அணியில தான் ஒவ்வொரு வன்னியர்களும் வாக்கு செலுத்தணும், ஒவ்வொரு வன்னியர்களும் செயல்படணும் அப்படின்னு மானமுள்ள வன்னியர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைவருக்குமே சொல்லிக்கிறேன். திமுக தரப்புக்கு எதிராகத்தான் நம்ம செயல்படணும். புரியுதுங்களா? அது யாராவதாலும் இருக்கட்டும். ஆனா திமுக தரப்புக்கு எதிராகத்தான் ஒட்டுமொத்த வன்னியர்களும் செயல்படணும் அப்படின்ற சிந்தனையோட ஒவ்வொரு வன்னியர்களும் இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களோட சந்திக்கிறேன். பள்ளி பையன்